வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் பன்முகத்திறன் பரிசோதனை மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் குறிப்பாக TMIT பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த பரிசோதனை என்றால் என்ன, அதன் நன்மைகள் என்ன, யார் இத்தேர்வை எடுக்கலாம் போன்ற முக்கியமான தகவல்களைப் பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். DMIT என்றால் என்ன? DMIT என்பது டெர்மட்டோகிளைபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் என்பதன் சுருக்கமாகும். இது கை ரேகைகளின் அறிவியல் சார்ந்த ஆய்வு ஆகும். இந்த தேர்வு உங்கள் நுண்ணறிவை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது. அறிவியல் அடிப்படைகள். இந்த தேர்வு 2 முக்கிய அறிவியல் கருத்துக்களின் அடிப்படையில் அமைந்துள்ளது. டெர்மட்டோகிளைபிக்ஸ், இது கைரேகைகளின் வடிவங்களைப் பற்றிய ஆய்வு. கருவில் 13வது மற்றும் 19வது வாரங்களுக்கு இடையில் மூளையின் 5 பகுதிகளும் உருவாகும் அதே நேரத்தில் கைரேகைகளும் உருவாகின்றன. இதனால்தான் கைரேகைகளுக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஹோவர்ட் கார்டனரின் பல்திறன் நுண்ணறிவு கோட்பாடு. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் ஹோவர்ட் கார்டனர் முன்மொழிந்த இந்த கோட்பாடு, நுண்ணறிவு என்பது IQ போல ஒற்றை, ஒருங்கிணைந்த திறன் அல்ல, மாறாக பல்வேறு நுண்ணறிவுகளின் தொகுப்பு என்று கூறுகிறது. TMIT ஒரு தனிநபரின் இந்த நுண்ணறிவுகளை அளவிடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பன்முகத்திறன் நுண்ணறிவுகள். இந்த தேர்வு ஒரு தனிநபரின் பல்திறன் நுண்ணறிவு பகுதிகளில் உள்ள பலங்களை அளவிட வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக 8 அல்லது 9 நுண்ணறிவுகள் குறிப்பிடப்படுகின்றன. மொழிசார் நுண்ணறிவு லிங்குவிஸ்டிக், சொல்திறன் வேர்ட் ஸ்மார்ட், தர்க்க கணித நுண்ணறிவு லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல், எண் ஒரு காரணத்திறன் நம்பர் ஒரு ரீசனிங் ஸ்மார்ட், பார்வை இடஞ்சார்ந்த நுண்ணறிவு விஷுவல் ஸ்பேஷியல், படத்திறன் பிக்சர் ஸ்மார்ட், உடல் இயக்க நுண்ணறிவு பாடிலி கினெஸ்தெட்டிக், உடல் திறன் பாடி ஸ்மார்ட், இசை நுண்ணறிவு மியூசிக்கல், இசைத்திறன் மியூசிக் ஸ்மார்ட். 1. மனித உறவுசார் நுண்ணறிவு இன்டர்பர்சனல், மனிதர்களுடன் பழகுவதில் திறன் பீப்பிள் ஸ்மார்ட். தன்னிலை நுண்ணறிவு இன்ட்ராபர்சனல், தன்மீது கவனம் செலுத்தும் திறன் செல்ஃப் ஸ்மார்ட். இயற்கைசார் நுண்ணறிவு நேச்சுரலிஸ்டிக், இயற்கை மீது ஈடுபாடு நேச்சர் ஸ்மார்ட். இருப்புநிலை நுண்ணறிவு எக்ஸிஸ்டென்ஷியல், சில நேரங்களில் சேர்க்கப்படுவது. இத்தேர்வின் முக்கிய நன்மைகள். குழந்தைகளுக்கு பிறவி திறமைகளை கண்டறிதல். பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் இயல்பான பலம் மற்றும் பலவீனங்களை இளம் வயதிலேயே கண்டறிய உதவுகிறது. சிறந்த வளர்ப்பு மற்றும் கற்றல். குழந்தையின் தனிப்பட்ட கற்றல் பாணி, காட்சி, கேட்டல், இயக்கம் சார்ந்த மற்றும் ஆளுமையை புரிந்து கொள்ள பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உதவுகிறது. இது சிறந்த பெற்றோர் குழந்தை உறவு மற்றும் பயனுள்ள கற்றல் உத்திகளுக்கு வழிவகுக்கும். 10ஆம் அல்லது 12ஆம் வகுப்புக்குப் பிறகு சரியான கல்வி பிரிவு அல்லது பாடங்களை தேர்வு செய்ய வழிகாட்டுகிறது. பெரியவர்களுக்கு தொழில் வழிகாட்டுதல். தனிநபர்கள் தங்கள் சௌகரியமான மண்டலங்களை கம்ஃபர்ட் ஜோன்ஸ் மற்றும் இயல்பான திறன்களை கண்டறிந்து மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தொழில் பாதையை கண்டறிய உதவுகிறது. தனிப்பட்ட வளர்ச்சி. தனிநபர்கள் தங்கள் தனித்துவமான குணங்களையும் திறமைகளையும் புரிந்து கொள்ள உதவுவதன் மூலம் தன்னம்பிக்கை மற்றும் சுய விழிப்புணர்வை மேம்படுத்துகிறது. தொழில் வல்லுநர்களுக்கு குழு உருவாக்கம் மற்றும் மேலாண்மை. நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களின் உள்ளார்ந்த திறன்கள் மற்றும் ஆளுமை பண்புகளை புரிந்து கொள்ள இதை பயன்படுத்தலாம். இது சரியான பணியாளர்களை சரியான வேலைகளில் நியமிக்க உதவுகிறது. பணியாளர் வெளியேற்றம் குறைப்பு. பணியாளர்கள் வேலை திருப்தியை கண்டறிய உதவுவதன் மூலம் விரக்தியை குறைத்து பணியாளர் வெளியேற்றத்தை குறைக்க முடியும். தம்பதியருக்கு உறவு ஆலோசனை.
ஒருவருக்கொருவர் ஆளுமை பண்புகள், பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதன் மூலம் தம்பதியர் யதார்த்தமான எதிர்பார்ப்புகளை அமைத்து தவறான புரிதல்களை குறைக்கலாம். யார் இந்த தேர்வை எடுக்கலாம்? மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பொதுவாக அனைத்து வயதினருக்கும் பொருத்தமானது. இது குறிப்பாக பின்வரும் நபர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. குழந்தைகள். பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் உள்ளார்ந்த திறனை புரிந்து கொண்டு அவர்களுக்கு திறம்பட வழிகாட்ட உதவுகிறது. மாணவர்கள். பாடத்தேர்வு மற்றும் தொழில் தேர்வுக்கான உதவியாக. பெரியவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள். தொழில் திட்டமிடல், தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் வேலை திருப்தியை மேம்படுத்த. தேர்வை எப்படி எடுப்பது? இந்த செயல்முறை பொதுவாக எளிமையானது. 10 கைரேகைகளின் டிஜிட்டல் ஸ்கேன்கள் எடுக்கப்படும். இந்த தரவு ஒரு தகுதிவாய்ந்த நிபுணரால் பகுப்பாய்வு செய்யப்படும். முடிவுகள் ஒரு விரிவான அறிக்கையாக தொகுக்கப்பட்டு பின்னர் தனிநபர் முடிவுகளை புரிந்து கொள்ள உதவும் ஒரு ஆலோசனை அமர்வு வழங்கப்படும். அறிக்கையில என்னென்ன இருக்கும்? ஒரு விரிவான பன்முகத்திறன் நுண்ணறிவுகளின் பற்றிய பகுப்பாய்வு. முதன்மையான மற்றும் பலவீனமான நுண்ணறிவுகளை அடையாளம் காணுதல். ஆளுமை பண்புகள் மற்றும் நடத்தை பகுப்பாய்வு. விரும்பத்தக்க கற்றல் பாணிகள் பற்றிய தகவல்கள். காட்சி, கேட்டல், இயக்கம் சார்ந்த. பொருத்தமான தொழில் பாதைகள், பொழுதுபோக்குகள் மற்றும் கூடுதல் பாடத்திட்ட நடவடிக்கைகளுக்கான பரிந்துரைகள். இடது மூளை மற்றும் வலது மூளை ஆதிக்கம் பற்றிய பகுப்பாய்வு. நுண்ணறிவுகளின் பிரிவுகளின் விளக்கம். தேர்வுக்கு எப்படி தொடர்பு கொள்வது? நீங்கள் எங்களது சேனல் வழியாக முன்பதிவு செய்ய விரும்பினால் கீழே உள்ள பதிவு படிவத்தை பூர்த்தி செய்யவும். நன்றி நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.